ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறையா விஷயங்கள், நிறைய பேர் நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்பாங்க கமெண்ட்ஸில். அதே போல் ஜாதகம் பார்க்குறப்பவும் நிறைய பேர் கேட்டிருக்க கேள்வி இது இந்த கேள்வியை தான் நிறைய பேர் கேட்டாங்க. ஒருத்தங்க சும்மாவே கூப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணப்போ கூட கேட்டாங்க. அதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஏன் இந்த சந்தேகம் இருக்குதுன்னு தெரில. அதாவது என்னென்னா, அசைவத்தை பற்றி, அதாவது அசைவம் சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் அசைவம் சாப்பிட்டுட்டு விளக்கேற்றலாமா, வீட்டில் சாமி விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற அன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு விளக்கேற்றலாமா, சாமி கும்பிடலாமா, அசைவம் சாப்பிட்றப்போ கோயிலுக்கு போகலாமா, என்ன செய்யறது, முதல்ல அசைவம் சாப்பிட்லாமா, அது சரியா, நிறைய பேர் தப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னெல்லாம் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்காகவே நான் இந்த பதிவு போடணும், சீக்கிரமாக போடணும், நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு தான் நான் இந்த பதிவு எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அசைவம், அதாவது நான் என்னை பற்றியே முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்றல ஒன்றும் எனக்கு அதை சொல்லிக்கிறலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் நான்வெஜ் எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால், வீட்டில் செய்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீட்டில் செய்கிறதில்ல, வெளியே போகிறப்ப மட்டும் சாப்பிடுவேன், வெளியே ஹோட்டல்ஸில். ஏன்னா எல்லாத்தோடையும் போகிறோம், நம்ம ஒருத்தர் சாப்பிட்லன்னா அது சிரமமாக இருக்குது, அவங்க எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. அதனால் நானும் 2 பீஸ் சாப்பிட்ருவேன். சாயந்தரம் சாமி கும்பிட்றேன், அதனால் எனக்கு நான்வெஜ் எடுக்க முடியாது. ஜாதகம் சொல்கிறனாலையும் நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன். சாயந்தரம் சாப்பிடுவேன், அளவாக தான், ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன். சாப்பிட்டு தூங்கிட்டா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலை செய்கிறோம். அதனால் எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதாவது நான்வெஜ் சாப்பிட்லாமா வேண்டாமா? தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வழியாக வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நான்வெஜ் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதே போல், அதாவது நான்வெஜ் அப்படிங்கிறது ப்ரோட்டீன், கொஞ்சம் வலுவில்லாமல் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட, ஒரு அம்மா ஃபோனில் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்போ கேட்டாங்க, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் நான்வெஜ் கொடுக்க சொல்கிறாரு, ஆனால் அது எனக்கு கொடுக்கவே முடியலம்மா, அவளுக்கு ஜாதகத்தில் ஏதோ கேது நல்லா இல்லை, நீங்கள் நான்வெஜ் கொடுக்கக்கூடாது குழந்தைக்குன்னு சொல்லி ஜோதிடர் சொன்னார். அதனால் நான் கொடுக்காமல் வச்சுருக்கேன். ஆனால் டாக்டர் கொடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு, என்ன பண்ணுறேன்னே தெரியலன்னு எனக்கு கேட்டாங்க. நான் தாராளமாக கொடுங்கம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் ஒருத்தங்க கேட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி முதல்லேருந்தே நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கோம், எங்கள் ஃபேமிலியிலே அந்த பழக்கம் இல்லை, இப்போ டாக்டர் இந்த மாதிரி கொடுக்க சொல்கிறாரு, என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தா தான் நல்லதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியும் ஒருத்தங்க கேட்டாங்க. அதுவும் நான் கொடுங்கன்னு தான் சொன்னேன். ஓகேங்களா? அந்த மாதிரி உடலுக்கு ப்ரோட்டீன் அப்படிங்கிற வகையிலையும் நீங்கள் நான்வெஜ்ஜை எடுத்துக்கிட்டா ஆக வேண்டிய ஒரு சில டைமில் ஏதோ ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் எடுக்க நான்வெஜ் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரியும் நான்வெஜ் நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்களா? இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான்வெஜ்ஜே சாப்பிடாத ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அன்னைக்கு விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக ஏற்றலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நீங்கள் அவங்களுக்கு சமைச்சு தான் கொடுத்தீங்க, அதனால நீங்கள் விளக்கேற்றுறதுல எந்த தப்பும் இல்லை. கை கால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றலாம். ஓகேங்களா? அதுலேயும் பிரச்சனை கிடையாது. அதே போல் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடலாமா, விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது உங்கள் இஷ்டம். இப்போது நீங்கள் ஒரு சண்டேன்னு வச்சுக்கோங்க, காலையிலையே செய்கிறீங்க, காலையிலேயே வீட்டுக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுத்துட்டீங்க, நீங்களும் அதை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, குளிச்சுட்டு சாமி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சதில்ல. ஓகேங்களா? சாப்பிட்டுட்டு வேணால் சாயந்தரம் விளக்கேற்றாமல் கூட விட்டுருங்க. ஓகேங்களா? குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் விளக்கு இதானதுக்கப்புறம் அதை அணைச்சிட்டு சாமி ரூம் கதவை சாத்திட்டு, உங்களுக்கு உங்கள் மனசுக்காக நான் சொல்கிறேன், அப்படி தான் செய்யணும்னுலாம் நான் சொல்லலை. உங்களுக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோமே அப்படின்னு இருந்துச்சுன்னா சாமி ரூம் கதவை சாத்திட்டு தாராளமாக சாப்பிடுங்க, அன்னைக்கு விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு திரும்பியும் விளக்கேற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால்
சாமி ரூம் விளக்கு அணைக்கணும்னோ கதவை சாத்தி வைக்கணும்னோ அவசியமே கிடையாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்பவும் போலியே இருக்கலாம். சாயந்தரம் விளக்கேற்ற இஷ்டம் இருந்தால் ஏற்றுங்க, இல்லைன்னா எல்லோரும் படுக்கிறப்போ நீங்கள் சாமி ரூம் கதவை சாத்திட்டு படுத்துக்கோங்க, அதுலேயும் பிரச்சனையே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வீகன் டயட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகங்களோட பாலோ அந்த மிருகங்கள் மூலிமா வர எந்த ஒரு பொருளையும் அந்த வீகன் டயட்காரங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க பாலை கூட நான்வெஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது ரத்தத்திலிருந்து பிரியறது தான் பால் இல்லைங்களா, மாட்டுடைய ரத்தத்திலிருந்து பிரியறது தான் பால். அப்போது அந்த பாலையும் அவங்க வந்து நான்வெஜ் லிஸ்ட்டில் தான் வைக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அந்த பால் கூட குடிக்கிறதில்ல. ஆனால் நம்ம வந்து பாலை கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அந்த பால்லேருந்து வர்ற தயிரில் அபிஷேகம் பண்ணுறோம். அந்த தயிர்லேருந்து வர்ற நெய்யில் விளக்கே ஏற்றுறோம். ஓகேங்களா? அப்போது கடவுளுக்கு அந்த மாட்டு உடம்புலேருந்து வர்ற அந்த பாலை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவும் மாமிசத்தை சாப்பிட்றதுனால எந்த ஒரு இதுவும் கடவுள் அதை ஏற்றுக்கிட்டார் இல்லையா. நெய், தயிர், பால் எல்லாத்தையும் கடவுள் ஏற்றுக்கிட்டாரு. அப்போது நம்ம சாப்பிட்டுட்டு போய் சாமி கும்பிட்றவங்கள ஏற்றுக்காமல் போகிறது இல்லையா. அதனால் தாராளமாக கடவுள் நம்மளை எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? நம்ம தாராளமாக நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் மனசு ஒப்புச்சுன்னா போய் கும்பிடுங்க. உங்கள் மனசுக்கு எப்படா கும்பிட்றதுன்னு இருந்தால் கும்பிடாதீங்க. நீங்கள் அன்னைக்கு சாமி கும்பிடாததுனால சாமி உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். ஓகேங்களா? அடுத்த நாள் காலையில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டா, ஏன் நேற்று எனக்கு நீ சாமி கும்பிடல, ஏன் நேற்று விளக்கேற்றலன்னு கேட்க போகிறாரா? அப்படியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டார். ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு வரம் கொடுத்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் கையிலேருந்து இப்படி உங்களுக்கு வரம், அந்த ப்ளூ கலரில் ரைட் வரும் இல்லையா, கிருஷ்ணர் இதுலையெல்லாம் சினிமாலெலாம் கட்டுவாங்க. அந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு வரம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அந்த வரத்தை இப்படி மூடி வச்சிட மாட்டார். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்கன்னா எப்பவும் போல் உங்களுக்கு வரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், கவனிச்சுக்குவார் நல்லா. அதனால் கடவுள் பேரை சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் நீங்கள் கடவுள் பேரெல்லாம் இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான்வெஜ் சாப்பிட்டு உங்களுக்கு விளக்கேற்ற இஷ்டம் இருந்தால் ஏற்றுங்க, கோயிலுக்கு போக இஷ்டம் இருந்தால் போங்க. இல்லை எனக்கு அன்றைக்கி போக இஷ்டம் இல்லை, போகாதீங்க, போகவே வேண்டாம். கடவுள் உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஓகேங்களா? அதில் கிடைக்கிற பாலை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் அந்த மாட்டுடைய ரத்தத்துலேருந்து வந்த பால் தான். அப்போது அதை நான்வெஜ்ஜு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா என்றைக்குமே நம்ம சாமியே கும்பிட முடியாது. ஓகேங்களா? அதனால் உங்கள் மனசு தான் எல்லாமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடுங்க. உங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு போய் சாமி கும்பிடுங்க. இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் திருப்தி இல்லைன்னா அன்னைக்கு சாமி கும்பிட்றதை நிறுத்திடுங்க. ஆனால் அதுக்காக சாமி கோவிச்சுக்குவார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சாமி ஒன்றும் கோவிச்சுக்கவே மாட்டார். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து அடுத்த நாள் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் கடவுள் வந்து மாமிச பிரச்சனைகளை எப்படி அதாவது நான்வெஜ் சாப்பிடாத மிருகங்களையும் படைச்சிருக்காரு, நான்வெஜ் சாப்பிடக்கூடிய மிருகங்களையும் படைச்சிருக்காரு இல்லைங்களா. சின்ன மிருகங்களை பெரிய மிருகங்கள் சாப்பிட்ற மாதிரியும் படைச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் படைக்கப்படுது. அப்படி பெரிய மிருகங்களுக்கு உணவாகணும்னே சின்ன மிருகங்களை படைச்சிருக்காரு இல்லைங்களா. அதனால் கடவுளோட படைப்பு தான் எல்லாமே. அந்த படைப்பில் என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு கடவுள் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. சிலவர் தான் சொல்கிறாங்க. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த சொல்கிற மனிதர்களும் பால் தான் குடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அது வந்து என்ன நினச்சி அவங்க குடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அதனால் யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. கடவுளை கும்பிடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா, உங்களுக்கு மனசு இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மத்தியானம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போகிறோன்னா போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு மனசு இல்லையா, போகாதீங்க, அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.